இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை காலை 7:45 முதல் 8 மணி வரை இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய வளர்ச்சி பத்திரிகை தேவையானாலும் ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். ஆதியாகமம் 49 அதிகாரம் 21வது வசனம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். கிறிஸ்து பிரியமானவர்களே, தகப்பனாகிய யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து பேர் பேராக அவர்களை ஆசீர்வதிக்கிறதை இந்த 49 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவ்விதமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் போது நப்தலி என்கிற மகனை ஆசீர்வதிக்கும் போது சொல்லப்படுகிற வார்த்தை தான் எப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றை கவனிங்கள். நப்தலி ஒரு ஆண்மகன். இதை வாசிக்கும் போது நான் யோசிக்கிறேன், ஒருவேளை யாக்கோபு தகப்பன் ஆசீர்வதிக்கும் போது நப்தலி விடுதலை பெற்ற ஆண் மான் ஏன் சொல்லியிருக்க கூடாது, ஏன் பெண்மான் என்று சொல்லுகிறான் என்பதுதான் எனக்கு கேள்வி. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் உங்களோடு இந்த காலவெளியிலும் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கவனிங்கள், இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்பமான வசனம் என்று சொன்னால் சந்தோஷமான, ஆசீர்வாதமான, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவான். எப்பொழுது விடுதலை பெற்ற பெண்மான் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை யோசியுங்கள், பொதுவாக கிராமங்களிலே வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகள் கருவுற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏற்ற காலங்கள் வரும் பொழுது நாம் பேசிக்கொள்வது உண்டு. மகள் இப்பொழுது எப்படி இருக்கிறாள், சுகமாக இருக்கிறாளா, விடுதலை ஆகிவிட்டார்களா, தாயும் பிள்ளையுமாய் சுகமாக இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்போம். அப்போ விடுதலை என்பது என்ன? ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது. குழந்தை பெற்றெடுக்கும் முன்பாக அவள் கருவுற்று இருக்கிறாள். இங்கே விடுதலை பெற்ற பெண் மான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை பெறுவதற்கு முன்பாக அந்த மான் வயிற்றிலே குட்டி இருக்கிறது. அப்படியானால் கர்ப்பம் இருக்கிறது. கர்ப்பம் வெளியான உடனே அது விடுதலை ஆகிறது. தாயும் பிள்ளையுமாய் காணும்படியான ஒரு பாக்கியம் உண்டாகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த அனுபவம் எதை குறிக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்க போகிறோம். இந்த நப்தலி என்கிற மனிதனை குறித்து தகப்பன் சொல்லும் பொழுது அவன் விடுதலை பெற்ற பெண்மான், விடுதலை பெற்ற பின்பு இன்பமான வசனங்களை வசனிக்கிறான். அப்படியானால் விடுதலை பெறுவதற்கு முன்பாக கற்பத்தின் தன்மையிலே இருக்கும்போது, கர்ப்பத்தின் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கும் போது அவன் இன்பமான வசனங்களை பேசுவது இல்லை. இதே நப்தலி குறித்து மோசே உபாகமம் 33வது அதிகாரத்திலே சொல்லும் பொழுது 23வது வசனத்திலே நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் என்று சொல்கிறார். நப்தலி கர்த்தருடைய தயவினாலே நிறைந்திருக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லி மோசே அங்கே சொல்வதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட விடுதலை பெற்ற ஒரு நபர் தானா? வாழ்க்கையிலே, குடும்பத்தின் சூழ்நிலைகளிலே, பண விஷயங்களிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கட்டப்பட்ட பாரம் சுமக்கிற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லது பாரத்தை இறக்கின, கர்ப்பம் வெளியான, விடுதலை பெற்ற ஒரு அனுபவத்தில் இருக்கிறீர்களா என்பதை சற்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு சில அனுபவங்களை நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது, நப்தலி விடுதலை பெற்ற பெண் மான் என்று சொன்னால், அந்த பெண்மான் எப்பொழுது குட்டியை ஈண்டெடுக்கிறதோ, கர்ப்பத்தை வெளியாக்குகிறதோ, அப்பொழுதுதான் அது விடுதலை பெற்ற பெண்மான். அப்படியானால் முதலாவது கர்ப்பத்தை இறக்கினவன் என்று அர்த்தம். அப்படி என்ன நப்தலியிலே கர்ப்பம் இருந்திருக்கிறது? அல்லது ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் இறக்கி வைக்க வேண்டிய கர்ப்பத்தின் அனுபவம் என்பது என்ன? வேதம் நமக்கு தெளிவாய் சில அனுபவங்களை சொல்லுகிறது. யாக்கோபு தன்னுடைய நிருபம்
1 அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் போது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்கள், பாவம் என்கிற ஒரு கர்ப்பம். மனுஷன் பிறக்கும் முன்போதே என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தான். அப்படியானால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும்போது அவன் பாவியாகவே பிறக்கிறான். அவனும் ஒரு நாள் தன் பாவம் என்கிற கர்ப்பத்தை இறக்க வேண்டும், வெளியாக்க வேண்டும். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் ஊழியராக இருக்கலாம், தேவனை நேசிக்கிற தேவனுக்காக செயல்படுகிறவராக இருக்கலாம். இந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையிலே பாவத்தை இறக்கி வைத்த, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்ற பெண்மான் அனுபவத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? இன்னும் பாவத்தின் கர்ப்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். மாத்திரமல்ல, ஏசாயா 59:4 நாம் வாசிக்கும் போது, தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமை என்கிற ஒரு கர்ப்பம். யோபின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் 15:35 அநியாயத்தை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அநியாயம் என்கிற ஒரு கர்ப்பம். இப்படியாக வேதாகமம் அநேக கர்ப்பத்தின் நிலைகளை குறித்து நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். சங்கீதக்காரன் தாவீது கூட 7ஆம் சங்கீதம் 14வது வசனத்திலே தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறார்கள் என்று சொல்கிறார். இப்படியாக அநேக கர்ப்பத்தின் தன்மைகள் நம்மை விட்டு வெளியாக்க வேண்டியது இருக்கிறது என்பதை வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தைகள் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எவ்விதமாய் விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லும்போது கற்பத்தை அது வெளியாக்குகிறதோ, அதே போல இப்படிப்பட்ட கற்பத்தின் தன்மைகள் உங்களுக்குள் இருந்து வெளியாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை முதலாவது நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அதை உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, கர்ப்பத்தை இறக்கின உடனே அதுவரைக்கு ஒருவேளை ஒரு மனிதனை நாம் எடுத்துக்கொள்ளுமானால் 10 மாதங்கள் குழந்தை சுமக்கிறார்கள், ஒரு பாரம். விடுதலை பெற்றாய்விட்டது என்று சொன்னால் பாரம் இறக்கப்பட்டாயிற்று. அந்த பாரத்திலே ஒரு விடுதலை. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீ ஏன் பாரத்தை சுமக்க வேண்டும்? உன் பாரத்தை சுமப்பதற்காக ஒரு சுமை தாங்கி இயேசு உன்னார்களே இருக்கிறாரே, அவர்தானே உன் நாயகர், அவர்தானே உன்னை மீட்டெடுத்தவர். நீ பாரம் சுமக்கக்கூடாது என்பதற்காக அவர் உன் பாரத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்ட போது நீ ஏன் இன்னும் பாரத்தை சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? நப்தலி விடுதலை பெற்றவன் என்று சொன்னால் பாரத்தை இறக்கி வைத்தவன், பாரம் இல்லாதவன். விசுவாச பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் கூட பாடு நிறைந்த, போராட்டம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் பாரம் இல்லாத, பாரத்தை ஆண்டுடைய பாதப்படியிலே வைத்துவிட்ட ஒரு நபராக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை வாழ்க்கையிலே பல காரியங்கள் நம்மை பாரப்படுத்தக்கூடியது வரதான் செய்யும், இல்லை என்று சொல்ல முடியாது. அவ்வப்போது அந்தந்த பாரங்களை ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கி வைக்க முடியாத ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் நீங்கள் விடுதலை பெற்றவர்கள். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். எபிரேயர் 12:1 பாரமான யாவத்தையும் தள்ளிவிட்டு என்று வாசிக்கிறோம். பாரமான யாவத்தையும் தள்ளிவிட்டு, அப்படி தள்ளும் பொழுதுதான் நம்முடைய ஓட்டம் வெற்றியான, ஜெயமான ஒரு ஓட்டமாயிருக்கும். அதை தான் தேவனுடைய வார்த்தையை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். சமாரியா ஸ்திரீ குறித்து யோவான் 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, சமாரியா ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ள போய் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார், நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார் என்று சொல்லி அந்த குடத்தை இறக்கி வைக்கிறாள் என்று சொன்னார். ஊருக்குள்ளே போவதற்கு தன்னிடத்தில் இருக்கிற பாரம், வெயிட், அதை ஏன் சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இறக்கி வைத்து விட்டு ஓடுகிறாள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே, மகளே, நீ எத்தனையாய் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய்? நீ பாரத்தை சுமக்கிறதுனால தான் இயேசு உன் பாரத்தை சுமக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், உன் பாரத்தை நீ என்மேல் வைத்து விடு. ஆனாலும் நீ வைக்க மனமில்லாமல், நான் தானே சுமக்க வேண்டும், இந்த குடும்பத்தை நான் தான் சுமக்கணும், இந்த பிள்ளைகளை நான் தான் சுமக்கணும், நான் சுமக்கவில்லைன்னா யார் சுமப்பான்னு சொல்லி கொண்டிருக்கிறாயே, ஆகையினால தான் உன் வாழ்க்கையில் விடுதலை இல்லை. ஆகையினால தான் உன்னுடைய பாடலோ உன்னுடைய ஜெபமோ இன்பமாய் இல்லை, உனக்கே துக்கமாய் இருக்கிறது. ஏன் என் வாழ்க்கை விதமாய் இருக்கிறதுன்னு சொல்லி உனக்குள்ளேயே அடிக்கடி கேள்வி வருகிறது அல்லவா? காரணம், பாரத்தை இறக்க வேண்டிய நீ பாரத்தை இறக்காமல் நீயே சுமந்து கொண்டு இருக்கிறாய். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். ஆண்டுடைய பாதவடியிலே உன்னுடைய பாரத்தை இறக்கி வைப்பாயானால் நீயும் இன்பமான வசனங்களை வசனிக்க முடியும். மூன்றாவதாக, யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம்.
ஸ்திரீயானவள் பிள்ளையை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். ஒரு பிள்ளை உலகத்தில் பிறந்து விட்டான் என்கிற அந்த சந்தோஷத்தினால உபத்திரவத்தை நினையாள். மூன்றாவது அனுபவம், நப்தலி விடுதலை பெற்றவன் என்று சொன்னால் உபத்திரவத்தை நினையாதவன். காரணம், அந்த உபத்திரவத்தை நினைக்க கூடாதபடி அவனுக்குள்ளே சந்தோஷம் உண்டாயிற்று, அவனுக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாயிற்று. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். ஒரு விஷயம் உங்களை ஆண்டுடைய செல்வங்களாக யோசித்து பாருங்கள். அந்த உபத்திரவத்தை அவள் இறக்கி வைத்து விட்டபடினால், சந்தோஷம் மிகுதியினால், குழந்தை பிறந்த சந்தோஷத்தினால உபத்திரவத்தை நினையாள். அதை தான் தேவர் எதிர்பார்க்கிறார். நீயும் கர்ப்பத்தை இறக்கின, பாரத்தை இறக்கின அந்த மகிழ்ச்சி உனக்குள்ளே இருக்குமானால் உபத்திரவம் உன்னை கஷ்டப்படுத்தாது, உன்னை வேதனைப்படுத்தாது. கடைசியாக உபாகமம் 33:23 வாசித்தோமே, நப்தலி கர்த்தருடைய தயவினால திருப்தி அடைந்தவன். கர்த்தருடைய தயவினால திருப்தி அடைந்தவன். எப்படி இந்த தயவு கிடைச்சது? அவன் இன்பமான வசனத்தை வசனிக்கிறதுனால. எப்படி இன்பமான சந்தோஷமான வார்த்தை பேச முடிகிறது? கர்ப்பத்தை பாரத்தை இறக்குனதுனால. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளை, உங்களையும் சற்று யோசித்து பாருங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம் பகுதியில் பேய்க்குளம் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே குஷ்டரோக ஆஸ்பத்திரி இருக்கிறது. ஒரு முறை ஊழியத்திற்காக நான் போகும்போது ஆச்சரியமான ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். உள்ளே பிரவேசிக்கும் போது மகிழ்வோம் மகிழ்வோம் என்று பாடல் பாடினார்கள். யார்? குஷ்டரோக வியாதி உள்ள மக்கள். கரங்களை தட்டி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 கரங்களிலும் விரல் இல்லை, உள்ளங்கை தான் தட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உணர்ச்சி கொஞ்சம் குறைவான மக்களாக இருக்கிறதுனால அந்த உள்ளங்கை தட்டும் பொழுது அதில் ரத்தம் வடிகிறது. நான் பார்க்கிறேன், கையிலே ரத்தம் வடிகிறது. பாடல் மகிழ்வோம் மகிழ்வோம். எப்படி படிக்க முடியும்? உபத்திரவத்தை நினையாள், உபத்திரவத்தை நினையாள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். என்ன அனுபவம்? கற்பத்தை இறக்கினவன், பாரம் இல்லாதவன், பிள்ளையின் சந்தோஷத்தினால உபத்திரவத்தை நினையாதவன், கர்த்தருடைய தயவனால திருப்தி உள்ளவன். நீங்கள் எவ்விதமாயிருக்கிறீர்கள்? நாம் ஜெபிப்போமா? கிருபைநிறை நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான விளைக்காய் என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நப்தலி மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையிலே விடுதலை பெற்ற, விடுவிக்கப்பட்ட ஒரு மகனாய், ஒரு மகளை ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கருத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வருகை வெகு சமீபம். ஒவ்வொருவரும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9441132292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.